பாருங்கள், இதுதான் நம்மளை ஷாம்லா ஏட்டியோட வீடு. அவங்க வீட்டில் என்னென்ன செடி இருக்குது பாருங்கள். இது செம்பருத்தி, அது என்னது, இது போகன்வில்லா. அப்புறம் இது என்ன செடி, அது இட்லி பூ இருக்குது. அப்புறம் மல்லிகைப்பூ செடி இருக்குது. மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? மல்லிகைப்பூ செடி இருக்குது. அது இட்லி பூ பார்த்துட்டோமா. அது சாமந்தி, நம்ம வெள்ளை சாமந்தி. அப்புறம் இந்த 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 நிறையா பூ, நிறையா செடியோட பேர்லாம் எனக்கு தெரியாது. அதில் ஒரு பிங்க் பூ இருக்குது, நம்ம நிறையா இடத்துல பார்த்துருக்கோம். ஹைபிஸ்கஸ் உங்கள் வீட்டில் பாருங்கள், கலர் கலராக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஆரஞ்சு கலர் ஹைபிஸ்கஸாக. அப்புறம் என்ன இருக்குது, மல்லிகைப்பூ பார்த்துட்டோம்ல. மல்லிகைப்பூ. அப்புறம் கனகாமரம் தமிழ்நாட்டில் பார்த்தே பல வருஷம் ஆச்சு. இதை எப்போ பார்த்ததுன்னே ஞாபகம் இல்லை. கனகாமரம் செடி, கனகாமரம். ஓகேயா. ஹைபிஸ்கஸ் பாருங்கள், இது ஒரு பிங்க் ஹைபிஸ்கஸ், பிங்க் பூ. இது ஆக்சுவலாக இப்படி மொட்டாக தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இது பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ். ஓகே. இது வந்துட்டு மிளகு செடி, தென்னை மரம். இங்கே இன்னும் ஒரு இது என்ன சொல்கிறது, ஆர்னமெண்டல் பிளான்ட்டு தானே இது. ஆர்னமெண்டல் பிளான்ட்டு தான் இது. எதில் வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க. ஐயோ முடியல என்னால். ஷாம்லா ஏட்டி, இது என்னது இப்படி, இதில் எதுக்கு வச்சுருக்கீங்க? பாட் இல்லையா உங்களுக்கு? பாட் இல்லாமல் இதில் வச்சுருக்கீங்களா? இது என்ன செடி? பூ பிடிக்கிற செடி, ஆர்னமெண்டல். இது இந்த பூக்கு பேர் தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஏன்னா இந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அது இருக்கிற இடம். ஓகே. அப்புறம் செம்பருத்தியில் பாருங்கள், இது இன்னொரு செம்பருத்தி. இது வந்துட்டு ஷாம்லா ஏட்டி, இது ஆரஞ்சு கலரா எல்லோ கலரா? செம்பருத்தி தானே? பின்ன எல்லோவா? பூ எங்க? சோப்பு இல்லை, இது ஒரு மாதிரி எல்லோவா பிங்க் கலரில், பீச் கலரில் இருக்குது. பூ எனக்கு தெரியலையே, பூ அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே. இது பிங்க் போகன்வில்லா தான் இது. வேறு என்ன இருக்குது, பாக்கு மரம் இருக்குது. அப்புறம் சப்போட்டா மரம் இருக்குது. இது என்னது இது? அது என்னமோ ஒரு செடி, களை செடி. இது சப்போட்டா மரம். பின்ன பாக்கு மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. வேறு என்ன இருக்குது? இவங்க பவுண்ட்ரிஸில் எல்லாமே ஹைபிஸ்கஸ் தான் நிறையா. இதுக்கு பேர் என்ன? இது என்ன? அது அந்தூரியம். அது அந்தூரியம். இதுவும் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி தான் இருக்கு. பாருங்கள், இது பிங்க் கலரில் இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அதே செடி தான். அந்த செடி இல்லை, இது வேறு செடி. ஆக்சுவலாக இதில் லாவெண்டர் பூ பூத்துருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் பேரே என்னன்னு தெரியல. அவங்க கிடைக்கிறதெல்லாம் நர்சரியில் என்னென்ன பூச்செடி இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. நான் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து சுட்டுட்டு போகலாம் வந்திருக்கேன். இது ஒரு ரோஸ் செடி. ஓகே. பீச் கலரில் இருக்குது ரோஸு. இது அந்தூரியம். ஆக்சுவலாக அந்தூரியம் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தது. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இன்னும் ஒரு 1 மந்தில் வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகிரும் இங்கே கேரளாவில். அப்போ வந்துட்டு இந்த செடியெல்லாம் இங்கேருந்து சுட்டுட்டு போயிடும் அவங்களுக்கு தெரியாமல். சரியா? ஓகே. இந்த அந்தூரியம் ஒன்று தான் இருக்குது. இது ஒரு மொட்டு. இது அந்தூரியமோட மொட்டு. இது என்ன செடி?
இது வேறு கலர். அதில் வேறு சின்னதாக இருக்குது பூவு. கலரு வேறு பூ. இது வேறு. அவங்க பாருங்கள் நம்மளுக்காக எப்படி தமிழ் பேசுகிறாங்க. அந்த மக்களே பார்த்துக்கோங்க. ஷாம்லா ஆண்டி இவங்க தான் ஷாம்லா, பார்த்துக்குங்க. ஹாய் சொல்லுங்கள் ஷாம்லா ஆண்டி. ஹாய். அது என்ன பூ இது? இதுதான். இது என்ன இது? அந்த பூ பேர் தெரியுமா? இதெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், கொண்டு போகணும் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுட்டுட்டு போக போகிறோம் இவங்க இல்லாதப்போ. இவங்க வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வீட்டிலே இவங்க இருக்க மாட்டாங்க சரியா. ஆனால் அங்கே ஒரு நாய் இருக்குது. அந்த நாயை தான் நம்ம கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். மற்றபடிக்கு நிறைய செடி இப்போ ஆக்சுவலாக அந்த 4 மாதமாக மழை இல்லாதனால இப்படி ட்ரையாக இருக்குது. இல்லாட்டினா இந்த மாதிரிலாம் இருக்காது. உங்கள் வீடு செம்மையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இவங்க வெட்டிட்டாங்க, நிறையா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து மழை வரப்போகுதுல்ல, அதனால் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. மாம்பழ மரம். ஓகே, மாங்காய் பாருங்கள் தெரியுதா. இப்போ தான் வெளியில் போய் சாணி எடுத்துகிட்டு வந்து மாட்டுத்தோட்டத்துலேருந்து சாணி எடுத்துகிட்டு வந்து தொளிச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக தொளிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. ஓகே ஷம்லா, என்ன நாய் அது? என்ன நாய்டா நீ? உன் பேர் என்னடா? டோபி. தெரியுதா? பக்கத்தில் போகவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே இங்கேருந்து ஜூம் பண்ணுவோமா? அங்கோட்டு போடு. அடுத்து வேணாம், ரொம்ப குலைக்கும், சவுண்டாக குலைக்கும். பக்கத்தில் போன உடனே பயங்கரமாக குலைக்கும் அது. அதனால் நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்து அப்படியே பார்த்துக்குவோம். முகம் பாருங்களேன், நம்ம மனுஷ முகம் மாதிரியே இருக்குது. அதுக்கு பேர் என்ன? என்ன ப்ரீட் அது? டோபியா? சாப்பிடாம ரொம்ப சேட்டை பண்ணுது. என்ன பூ? கொண்டைப்பூ. கொண்டைப்பூ. இதுக்கு பேர் கொண்டைப்பூ. எடுத்து அப்படி சைடில் அப்படி கொண்டையில் அப்படியே வச்சுக்கலாம் போலுக்கு. அதனால தான் அதுக்கு பேர். மழை வர்றப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் வந்து. ஒரு மல்லி தானே இது? பெரிய மல்லி. இதுவும் மல்லி, ஒயிட் பூ தான் அதுவும். ஒயிட்டா தெரியும், அது பெரிய பூ. அது வேற போகன்வில். இது அழகா இருக்கு. இதெல்லாம் நீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? நம்ம ചോദിച്ചിട്ട് വരുന്നു. കേട്ടിട്ട് നല്ലോണായി. അപ്പൊ അത് കൊത്തിയതാ. ഇത് കണ്ട ഇതെല്ലാം കുഞ്ചക്കൻ എല്ലാം എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട്. കാടെല്ലാം. ഇതൊരു സൈസ് പൂവുണ്ടോ? ഏത്? അതിന്റെ വേറെ இதுதானே நீங்க அங்க வச்சிருக்கீங்க? അല്ലല്ല, ഇത് വെള്ള കളറല്ലേ? ഇത് ഇതിങ്ങനെ ഇതേ കളറ്. ഇത് ചുവപ്പ് കളറ്. இதுதான் நீங்க அந்த இதுல வச்சிருந்தது. പിന്നെ ഇതൊരു കളർ. இது அங்க இருக்கு. வெண்டைக்காய் செடி வச்சிருக்காங்க, லேடிஸ் ஃபிங்கர். ஆனா இங்க என்ன தெரியுமா, இங்க வந்துட்டு இந்த லேடிஸ் ஃபிங்கர் வந்துட்டு இப்படி பெருசு பெருசாக தான் வரும். அதே மாதிரி இந்த கலரில் தான், லைட் க்ரீன் கலரில் தான் இங்கே வருது. நம்ம ஊரில் வந்து டார்க் க்ரீன் கலரில் வரும். இது கோவக்காய். இங்கே ஸ்பெஷல், கேரளாவோட ஸ்பெஷல் என்னது? கோவக்காய். கோவக்காய் இல்லாமல், அப்புறம் அந்த லாங் பீன் இல்லாமல் இவங்க இது சமைக்கவே மாட்டுறாங்க. நம்மெல்லாம் அந்த கோவக்காய் சாப்பிட்றதுக்கே அப்படியே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அம்மாண்ணா எனக்கு கஷ்டமாக இருக்கும், தொண்டைக்குள்ளே இறங்காது எனக்கு கோவக்காய். ஆனால் இவங்க வாவ், எக் பிளான்ட்டுன்னு இதுக்கு தான் சொல்கிறாங்க போலுக்கு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காவா தக்காளியா? இது தக்காளி, சாரி இது வந்து தக்காளி. ஆக்சுவலாக தக்காளி இன்னும் பழமாகல, காயாக வந்திருக்கு பாருங்கள். அழகாக இருக்கா? செமையாக இருக்குது.
ஓகே, இது இங்கே பாருங்கள், இதுக்கு நடுவில் ஒரு பப்பாளி மரம், அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் உடச்சா, பப்பாளி மரத்தில் வந்துட்டு எப்போவுமே அந்த கீழே இருக்கிற அந்த கொப்பெல்லாம் உடச்சி விட்டா மரம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பாருங்கள் அழகாக பந்தல் போட்டு அதுக்கு நடுவுலையே இந்த பப்பாளி மரத்தை விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நானும் ஷேக் இல்லாமல் காமிக்கணும் உங்களுக்கு. ஓகே, இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இந்த பூ பேர் வர மாட்டேங்குது. ஐயோ, ஈஸியான பூமா. சாமி பூ கட்டுறதெல்லாம் இதில் தான் நம்ம கட்டுவோம். ஓணத்துக்கு இங்கே வந்து ஓணம் ஸ்பெஷல் இதெல்லாம். ஓகே, அழகாக இருக்கா? செம்மையாக இருக்குது. ஓகே, நடுவில் கீரை போட்டிருக்காங்க. நெல்லிக்காய் மரம், இங்கே நெல்லிக்காய் மரம் ஆனால் ஊன்னா இங்கே நெல்லிக்காய் மரம் வந்துடும். அப்புறம் இது தண்டங்கீரை தானே? இது தண்டங்கீரை. இது இங்கே கீரை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மயில் எல்லாம் வந்து அதெல்லாம் கொத்தி எடுத்துரும். நல்ல கொண்டு அதனால தான் இந்த இப்படி கட்டி விட்டுருவாங்க, எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்னு சாரி வச்சு இப்படி கட்டிட்டாம்பா. சரி, ஓகே, சரி. அப்படியே வச்சுருக்காங்க. ஏற்கனவே வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு பறிச்சாச்சு. அங்கே கார்னரில் பாருங்கள் பச்சை மிளகாய் செடி இருக்கா? ஓகே, அப்போது கத்திரிக்காய் செடி. ஓகே, காடால் பதனைக்காய். மலையாளத்தில் என்ன சொல்லுவீங்க கத்திரிக்காவை? பனிங்கா. அப்பா எனக்கு அது வாயிலே வர மாட்டேங்குதுப்பா, ப்ளீஸ். பனிங்கா. ஓகே, சரி. இது பாருங்க சீதாப்பழம். இது ஏன் இப்படி காஞ்சு தொங்குது? ഇത് കഴിഞ്ഞ പക്ഷെ നല്ലായി കഴിക്കാം. വലിയ ദുഃഖിച്ച് പോയവരുണ്ടായി. ചില പിടിച്ചാൽ നിറച്ചു പിടിച്ചു, അതുകൊണ്ട് ഇങ്ങനെ ആയി. இது என்னது பழமாயிட்டு இருக்கா? அது என்னது? இது ரெட்டாக இருக்குது. பிடுங்க ஒன்று. என்ன அது பை? இது என்னது? இது என்ன காய்? இது என்ன பழம்? அது இப்படி இந்த கலரில் இருக்கு. சின்ன பழம். என்ன பழம்? நீ പറഞ്ഞത് തന്നെ சீதாப்பழமா? சீதாப்பழம் இப்படியா இருக்கும்? நான் இது இப்பதான் இப்படி பாக்குறேன் நான். அது பெட்டாണ്. அப்படியா? ഇത് നിറച്ചു പിടിച്ച് അതുകൊണ്ട് ഇങ്ങനെ ആയിപ്പോയത്. ഇതാടാ ഇതല്ല, അതെല്ലാം വളരുന്നു. ஓ சரி சரி. இன்னும் பெருசாகுமா? இது ஆக்சுவலாக சின்னதுலேயே இது கொஞ்சம் பழுத்துருச்சு. இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், பச்சை மிளகாய் செடி. ஸோ அவ்வளோதான். இன்னும் மழை வந்ததுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக இருக்கும். அப்போ இன்னொரு வீடியோ நம்ம பண்ணுவோம். சப்போட்டா மரம், இது முருங்கைக்கீரை. ஆக்சுவலாக அந்த முருங்கை மரம் அப்புறம் வேப்ப மரம்லாம் பார்த்தா செம்ம ஹாப்பி ஆயிரும் எனக்கு. ஏன்னா இங்கே அதெல்லாம் வராதா, அதனால முருங்கை மரம் வேப்ப மரம்லாம் பார்த்தா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். ஓகே, இங்கே பாருங்கள் முருங்கை மரம். இது என்ன மரம்? முருங்கை மரம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கோம். அதுக்கு வந்துட்டு வெயிலே வராமல் காய்க்கிறதே இல்லை. இது பாருங்கள் எப்படி போய் இலையே இல்லை. ஆனால் அந்த முருங்கை மரத்தோட டிப்பு இருக்குல்ல, அந்த டிப்பில் முருங்கைக்காயாக காய்ச்சிருக்கு. இதை நான் எப்படி பிடுங்கிறது? நான் துரட்டி எங்கே போய் நான் தேடுவேன்? இதோட ஹைட் பாருங்கள் எவ்வளோ இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்கும். 30 அடி இருக்கும்ல. அப்படியே ஜூம் பண்ணுவோம். எத்தனை முருங்கைக்காய் இருக்குது பாருங்கள். அவன் முருங்கைக்காய் கிடைக்காம அலைஞ்சிட்ருக்கான். நான் பக்கத்தில் தான் இதை வச்சுருக்கேன் மரத்தில். ஆனால் எங்கள் வீட்டு மரம் இல்லை, இது பக்கத்து பிளாட்டில் இருக்கிற மரம் இது. அதில் டிப்பில் பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு துரட்டி ரெடி பண்ணி இதை பிடுங்கியே ஆகணும். ஆமாம், இங்கே மாங்காய்லாம் விட்டுருக்கா. ஓகே, ஆனால் மாங்காய் வந்துட்டு எத்தனை மாங்காய் மரத்தில் மாங்காய் பார்த்தா மட்டும் எனக்கு ஆசையே விடாது. ஒரு மாங்காவாவது பிடுங்காமல் போகவே கூடாது. அப்போ இங்கே இருக்கிற மாங்காயில் எது நல்ல மாங்காய் அப்படி பார்த்துருவோமா? இது கொஞ்சம் பழுத்துருக்கு. ஓகே, இதுவே பழுத்து தான் இருக்குது. ஓகே, எப்படி இது பழுத்திருக்கா இல்லை இது பழுத்திருக்கா? இதுதான், இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. இதை பிடிக்கும்.
ஆனால் மரத்து மேலே ஏறி கூட பலாப்பழத்தை பிடுங்க முடியுது. நீங்கள் பாருங்க பலாப்பழம் எப்படி கிடக்குன்னு. கேட்க ஆள் இல்லாமல் கிடக்கு. ஒன்று கீழே விழுந்து கிடக்கு. இதை யாரும் பிடுங்கவே இல்லை. நம்ம வீட்டில் வச்சுருக்க மரத்தில் எண்ணி ஒரு 5 பழம் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் பாருங்கள், இந்த பக்கம் வெளிச்சத்தில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எத்தனை பழம் பிடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் ஓவல் ஷேப்பாக இருக்கா, இது கொஞ்சம் ரவுண்டு மாதிரி இருக்குது. ஒரு ஓவல் தான், இதுவும் ஓவல் தான். அது பாருங்கள் எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது அது. தெரியுதா? யாருமே இல்லாத இடத்துல மாங்காய். கையில் ஒரு பக்கம் கீரை வச்சுருக்கிறனால பிடிக்க முடியல. ஓகே, மாங்காய் செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே இதில் ஒன்று பிடிங்கிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ பிடுங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க, ரெக்கார்ட் ஆகுது. நம்ம பிடுங்கிறது ஒரே ஒரு மாங்காய் தான். ஓகே, ஸ்மெல் ஏதாவது வருதா? இது என்ன வெரைட்டினே தெரில. ஆக்சுவலாக காலையில் நான் ஒரு மாங்காய் கீழே வந்துடுச்சு. காலையில் நான் ஒரு மாங்காய் பார்த்தேன், செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு அது. ஆகா, இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாதையெல்லாம். சரி, இப்போ ஒரு குத்து மதிப்பாக போவோம் இந்த பக்கம். நாங்கள் வீடியோ தெரிய மாட்டேங்குது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். கீரை, முருங்கைக்கீரை பிடிங்கிருக்கோம், மாங்காய் பிடிங்கிருக்கோம், அப்புறம் ஒரு சீத்தாப்பழம். அந்த சீத்தாப்பழம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து திருப்பி பிடிங்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அது ஆக்சுவலாக ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு, அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி அந்த பழம். இங்கே வந்துட்டு நிறைய செடிங்க வந்துட்டு மெடிசினல் பிளான்ட்ஸ் தான், ஆனால் அது என்ன செடின்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து போடுறேன். இப்போதைக்கு கீரை, மாங்காய் அண்ட் சீத்தாப்பழம் தான் கையில் இருக்குது. அங்கே தெரியுது எங்கள் வீடு, இங்கே போயிடலாம். Okay, bye. Meet you in the next video.